முழுமையாக தேவ பிரசனத்தை உணர்ந்து விடுதலையில் தியாகத்தில் கூட நாம் தேவ பிரசனத்தை உணர்ந்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை, அதற்குரிய பாதுகாப்பை, அதற்குரிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய கூட நாம் சில பாடலை பாடி தேவனை பயன்படுத்தி நாம் தொடர்ந்து தேவ செய்திகள் கடந்து போவோம். அவர் சமூகத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிகள், அதுதான் ஒரு விசேஷம். அவரை சிந்திக்கும்படியாக நாம் வைக்கப்படுவோம். என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தம் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தம் நினைக்கின்றேன். முழுவதோடு கொண்டாடும், முழுவதோடு கொண்டாடும் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருங்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீர் அழைத்தீரே. நெருங்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கரையிலே, கைவிடப்பட்டு கரையிலே கர்த்தர் தேற்றி, கர்த்தர் தேற்றி. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீர், என் நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீர், என் நோய்களை சுகமாக்கினீர். ஏழு ஜீவனை அழிவிலிருந்து, ஏழு ஜீவனை அழிவிலிருந்து காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உம்மைக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உம்மைக்காக, உமது மகிமைக்காக. உம்மந்தை எடுத்து சொல்லுவேன், உம்மந்தை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜா
பிதாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எத்தனை விசேஷமான வாக்கியம்! தெய்வம் எங்கோராக உங்களோடு வாழ்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுடைய இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். உங்கள் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும் ஐயா. எந்த நாளும் அந்த நாமும் உள்ளத்தில் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. என் நேச ராஜா எங்க வந்த எனக்குள் இருக்கு, உங்களுக்குள் தேவன் இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் மாத்திரமல்ல, உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்ம எப்போது நடத்துவதையாக அந்த ஆவியினர்கள் தங்கட்டும். ஆண்டவரே, உந்தன் ஆவியின் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவனாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவனாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லாம் பெருக வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லாம் பெருக வேண்டும். வாழாரெல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். வாழாரெல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தொட்ட உணவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் போட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். அவர் ஆவி உங்களுக்குள் தான் விசேஷமான தேவ ஆவி நமக்குள் தங்க வேண்டும். பவுல் சொல்வது போல மண்பாடத்துக்குள் பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டேன். ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள் தங்க வேண்டும். ஆவியானவர்களுக்குள் தங்க வேண்டும். நன்றி ஆண்டவர். ஆவியானவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னவர்கள் அர்த்தம் தேவன் புறப்படுத்துகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் நாம்
இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாளில் கூட தியானிக்கும்படியாக மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கர்த்தருடைய ஓய்வு நாள், உயிர்த்தெழுந்த நாள். இது இந்த நாளுக்கு யார் என்று சொன்னால் மனுஷகுமாரன் யாராய் இருக்கிறார்? ஆண்டவராய் இருக்கிறார். தேவன் தான் இந்த நாளிலே ஆண்டவராய் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த நாள் தேவனுக்குரிய நாள். இந்த தேவனுடைய நாளில் மனுஷகுமாரன் ஆண்டவராய் இருக்கிறார் ஓய்வு நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே பரிசேரிச்சு அங்கே அவருடைய அனுபவங்களை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். தன்னை தேவன் என்று காண்பிக்கும்படியாக அன்றைக்கு அங்கே பேசுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் யாராய் இருக்கிறார்? அவர் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவனுடைய நாள். இந்த நாளை நாம் கவனத்தோடு தான் அனுசரிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, இது தேவனுடைய நாள். தேவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். அவர் ஆவிக்குள் தங்கியிருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய நாளை மிகுந்த கவனமாக ஆசரிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனம் பார்க்கிறோம். தேவ ஆலயத்திலும் பெரியவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலயத்தில் ஆராதிக்க முடிவென்று யோசிக்காதீர்கள். அவர் ஓய்வு நாளுக்கு யாராய் இருக்கிறார்? ஆண்டவராய் தேவனாய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரவில்லை என்று யோசிக்க வேண்டாம். ஆனால் ஆலயத்தை பார்க்கணும் எப்படியா இருக்கிறவர்? பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பெரிய பெரிய ஆலயங்கள், சபைகள் இருக்கலாம். ஆனால் தேவனை இன்றைக்கு ஆராதிக்க முடியாத நிலைமை நாம் இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் ஆலயத்தை பார்க்கணும் யாராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய எண்ணங்களிலே, அநேகருடைய இருதயத்துக்குள்ளாக ஆலயங்கள் பெரிதாய் இருப்பதா என்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தை பார்க்கலாம் யாராய் இருக்கிறார்? பெரியவராய் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ ஆலயம் ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு ஆலயத்தில் வழிபட முடியாமல் இருக்கிறோம். ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத நிலைமையை வீடுகளுக்கு நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தேவன் சொல்கிறார், ஆலயத்தை பார்க்கணும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நாம் யோசித்தோம், நான் இந்த பெரிய ஆலயத்துக்கு போகிறோம் அப்படி எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறோம் அல்லவா? அதனால் ஆலயத்தை விட யாரா இருக்கிறவர்? பெரியவராக இருக்கிறபடினாலே இந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இன்றைக்கு யாரும் ஆலயத்தை செய்வதை ஆராதிக்க முடியாமல் வீடுகளை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டில் யார் இருக்கிறார்? ஒரு பெரியவர் வந்திருக்கிறார். ஒரு பெரிய கணத்துக்குரியவர் ஒரு வீட்டுக்குள் வந்திருக்கிறார். ஆலயத்துக்கு செல்லவில்லை தான், சபைக்கு செல்லவில்லை தான், தேவாலயத்தில் ஆராதிக்க முடியவில்லை தான். ஆனால் ஆலயத்தை விட யாராக இருக்கிறவர்? பெரியவர் எங்கே வந்திருக்கிறார்? இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிரசன்னமானது ஆலயத்தில் இல்லை நீங்கள், ஆனால் இங்க இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறீங்க. யாரவர்? ஆலயத்தை விட பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால் இந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். எடுத்து நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும். உண்மையாய் தொழுது கொள்ளுன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். பெரியவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்தில் நாம் வழிபடவில்லை, ஆலயத்தில் சபையில் கூடி ஆராதிக்கவில்லை. ஆனால் ஆலயத்தை விட யாராய் இருக்கிறவர்? பெரியவராய் இருக்கிறார். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்க ஆராதிக்கிறோமா? வீடுகளில் ஆராதிக்கிறோம். உண்மையாக தொழுது கொள்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இதுதான் தேவ கணக்கு. ஆலயத்தில் வந்து மற்றவர்கள் பார்க்க தொழுது கொள்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிறாங்க, என் ஆராதனை பார்க்கிறாங்க என்று யோசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆலயம் கிடையாதுங்க, சபை கிடையாது. ஆனால் வீட்டில் ஆராதிக்கிறோம். அவர் யாராய் இருக்கிறார்? ஆலயத்தை விட பெரியவராய் இருக்கிறார். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ளணும்? வீட்டில் தான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ஆராதிக்கிறோம். நான் இங்கே சபையில் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவ செய்தி பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க. ஆலயத்தை விட யாரவர்?
பெரியவர். அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்னா உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுங்க. ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். மேலோட்டமா அதை ஆராதிக்க முடியாது. சபையில் வந்து என்ன பண்ணுங்க, ஜனங்க பார்க்கணும், மேலோட்டமா ஆராய்ச்சி நல்லா பண்ணுங்க. அவங்க பாக்குறாங்க, நான் பாடுற பாக்குறாங்க, நான் ஜெபத்தை பாக்குறாங்க, எப்படி இருந்தோம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மை இன்றைக்கு கர்த்தர் ஆவியாக கடந்து வந்திருக்கிறோம். அவர் யார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். அன்றைக்கு மாம்சமா இருந்த தேவனை பார்த்து அந்த 12ஆம் அதிகாரம் மத்திய வாசம் அதனுடைய விளக்கத்தில் தெரியும். தன்னை காண்பிக்கபடியே பேசுகிற பாரம்பரியமாக பழக்க வழக்கங்கள் தான் அந்த யூதருக்குள் இருந்தது. ஆலய வழிபாடுகள் ஒரு மரம் இருக்கபடி வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை இயேசு சொல்லுகிறார், அந்த ஸ்திரீயை பார்த்து உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போது வந்து விட்டது. வீட்டில் இருக்கிற எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த காலம் தான் இது. ஆலயத்துக்கு வந்து ஆராய்ச்சோம், மற்றவங்க பார்க்கும்படியாக ஆவி நிறைஞ்ச ஆராய்ச்சோம், அந்நிய பாஷையில் ஆராய்ச்சோம், துதிச்சோம், பாடணும், நல்லா பாடணும். பட் இன்னைக்கு வீட்டுக்குள் இருக்கிறன்னா இந்த காலம் என்ன? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற காலம் வரும். அது இப்போது வந்திருக்குது. வீட்டில் ஆராதிக்கிறது எந்த அளவு ஆராதிக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கமாரும் ஒரு வீட்டுக்கு வரவில்லை. எல்லா ஆலயங்களும் பெரிய ஆலயமா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான கூடுகின்ற விசுவாசி கூடுகின்ற பெரிய பெரிய ஆலயம் இருக்கலாம். ஆனா ஆலயத்தை பார்க்கணும் பெரியவர் எங்கே வந்திருக்கிறார்? வீட்டிலே வந்து விட்டார். பெரியவர் வந்து விட்டார். சமாரியா என்று சொன்னால் அங்கே சம்பந்தம் கலக்க முடியாத இடத்திலே தேவன் கடந்து வருவதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 4ஆம் அதில் வாசிக்கும் போது அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபின் தன் குமாரனாய் யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலப்பதானபடினால் என்று சொல்லிப்பார்கள். அதுக்கு சம்பந்தம் இல்லாத இடம். யூதர் பண்ண மாட்டாங்க, சமாரியா வழியா போக மாட்டாங்க, சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சம்பந்தம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள தேவன் வந்து விட்டார். ஆலயத்துக்கு தான் வந்து ஆராய்த்தோம். நாம் யோசித்து பார்த்துட்டு உடைக்கப்படும், ஐயோ சர்ச்சைக்கு போகணும், சர்ச்சைக்கு பண்ண மாட்டாங்க. அந்த ஓய்வு நாள் சொன்னால் சர்ச்சு போகணும் என்ற எண்ணத்தோடு இருந்தோம். நம்ம யோசித்து பார்க்க நம்ம வீட்டுக்குள் வருவான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு யார் வருகிறா? இயேசு போகிறார். சம்பந்தம் இல்லாத இடம் அது. சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள், சமாரியர்களை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அந்த தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சுற்றிதான் செல்வார்கள் தவிர சமாரிய வழியே போக மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். இன்றைக்கு பாருங்கள், யோசித்து பாருங்கள், நம் பிறந்த நாட்கள் முதல் கொண்டு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் தான் நம்ம வழிபட்டோம். சம்பந்தமாக இருக்கு. இன்னைக்கு வழிபாடுகள் வீடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக ரீதியான வழிபாடுகள் எல்லாம் அவருடைய கோயில்கள், அவருடைய காரியங்களால் மூடப்பட்டாலும் கூட அவர்கள் வீட்டில் ஆராய்ச்சாலும் கூட அந்த தேவன் தேடி வர முடியாது. நாம் தேவன் ஆவியாக, நாம் தேவன் மாம்சமாக, நாம் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குவதை செய்கிறார். அன்றைக்கு மாம்சமாய் இருந்த போது சம்பந்தம் இல்லாத சமாரியா வழியாய் சென்று அங்கே அந்த பெண்ணுக்கு அந்த ஸ்திரீக்கு விலக்கி காண்பிக்கிறார். தான் யாருன்னு சொல்லி தான் மேசியான சொல்லி விலக்கி காண்பிக்கின்றார். அது போல சம்பந்தம் இல்லை, ஆலயத்தை வழிபட விட முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை சொல்லி அங்கலாய்க்கிறோம் அல்லவா? வீட்டிலிருந்து எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி ஆராதிக்க வேண்டுமா? உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டியவர் என்று சொன்னால் அவர் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறார். சம்பந்தம் இல்லாத சமாரியாவில் தேவன் கடந்து வந்தார். அந்த ஸ்திரீ அவரை யூதனாய் எண்ணினார். ஆனால் அந்த ஸ்திரீக்கு தன்னை காண்பிக்கிற நான் தான் மேசியா, நான் தான் மேசியா, நீங்க எதிர்பார்க்கிற மேசியா நான் தான், கிறிஸ்து நான் தான் சொல்லி சம்பந்தம் இல்லாத அந்த ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்துவது போல இன்றைக்கு ஆண்டவர் குடும்பத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி தோன்று கொள்ள வேண்டும்? அவரை உண்மையோடு தோன்று கொள்ள வேண்டும். நேற்று இரவெல்லாம் யோசித்தோமா தேவனை காலை தோன்று கொள்ள போகிறோம் என்று சொல்லி ஏதோ அவசரம் பண்ணாங்க, உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். பாதி பேர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆராதிக்க கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் உடைய வீட்டுக்குள்ளே கடந்து வந்து ஆவியாக இருக்கிறார். இங்கே ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறதோ ஜனங்கள் பார்ப்பதற்கு ஆராய்த்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஆவியாக அந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். அதைத்தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உண்மையுள்ளவன் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்போது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ள இப்படிதான் இருக்கும். நல்லது, ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது பெருசு கிடையாதுங்க. இப்போ எப்படி தொழுது கொள்றீங்க? இதுதான் அவருக்கு இருக்கும். எதுதான் இருக்குங்க? உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். மனசெல்லாம் வீட்டுல வந்து அக்கம் பக்கத்தை யோசிக்கிறவங்க, சபையில் வந்து அழைத்து வந்து என்னுடைய சிந்தை வெளியே இருக்கும் போது வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறோம்? இதுதான் கணக்கு. நாம் ஆலயத்தில் ஆராய்ந்த கணக்கு அல்ல. இன்றைக்கு இந்த 2 மாதமாக கடந்த ஆண்டிலே பல முழுமையாக கடந்த ஆண்டு முழுமையாக வீடுகளில் அதிகமாக தான் வெளிப்படும்படிய சூழ்நிலை வந்தது. இதுதான் கணக்கு. ஆலயத்துக்கு வந்து மக்கள் வெற்றி கொள்ளும்படியாக மக்கள் பார்க்கிறாங்க, நான் பாடு நல்லா பார்க்கிறாங்க, நான் ஜெபிப்பதை பார்க்கிறாங்க. இல்ல இல்ல, இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மாம்சமாக தேவன் வந்து அந்த சம்பந்தம் இல்லாத இடத்திலே கடந்து போய் அந்த ஸ்திரீயை ஒரு சுவிசேஷியாய் மாற்றி விடுகிறார். பெரிய மாற்றம் வந்து விட்டது. பாவியாகி அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை மாற்றம் வந்து விட்டது. அன்றைக்கு தேவன் மாம்சமா இருந்தபோது அவனை மாற்றினார். வார்த்தைகளை கண்டு மாற்றப்பட்டது. அதுபோல இன்றைக்கு தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதை தான் நீங்க பார்க்கும்போது சொல்லுகிறார், பிதாவுக்கு எப்படி இருக்குது? இப்படிப்பட்டவர்கள் படி பிதாவானவர் விரும்புகிறாருங்க. பிதாவுடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறீங்க? இந்த நேரத்திலே இது ஓய்வு நாள், சாபத்து. இது வந்து ஓய்வு நாள். இது இந்த நாளிலே நான் வீட்டுக்குள் இருக்கிறேன். என் மனதில் தேவன் எப்படி எண்ணி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன். பரிசுத்தம் என்னுடைய இதயத்துக்குள் ஒரு கனவு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, இன்றைக்கு வீட்டில் ஆராதிக்கிற உன் நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. இப்படித்தான் பிதாவான தேவன் விரும்புகிறார். குமாரன் சொல்லுகிறார், பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்போது அந்த காலம் வந்து விட்டது. இப்போது அந்த காலம் வந்து விட்டது. காலம் வந்து விட்டது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களோடு ஆராதிக்க முடியாத நிலைமை வந்து விட்டது. பெரிய ஆலயம் என்று சொன்னோம் அல்லவா, அவையெல்லாம் வாழ்க்கை வந்து விட்டது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கை யோசித்து பார்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? இந்த நிலைமையிலே நாம் தேவனை எப்படி ஆராதிக்கின்றோம்? ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். நம்முடைய மைண்டெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? குடும்பமா ஆராதிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இதுதான் நடக்கிற வரப்போகுது. இனிமே ஜனங்களுக்காக வந்து வழிபட்டோம். நான் குடும்பமா நான் அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், நான் பாடினேன். இப்ப என்ன செய்யறோம்? இதுதான் காலம். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. இதுதான் கணக்கு. ஜனங்கள் பார்க்க நான் பாடி துதிப்பது வேறு. வீட்டுக்குள்ளே இன்றைக்கு யோசித்து பாருங்க. எப்படி ஆராதிக்கும்? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து இன்றைக்கு நீங்கள் வீட்டில் எப்படி ஆராதிக்க கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு கூட நான் தேவ சமூகத்தில் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த மத்தேயு இந்த சுவிசேஷத்தை கூட தேவ ஞாபகப்படுத்தி அதை வாசித்து அதன் மூலமா விளக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு ஏவினார். வாட்ச் பண்றாங்க. நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவன் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர் என்று சொல்லி நமக்கு தெரியும் அல்லவா? நம்ம என்ன எண்ணறோம்? சிந்தைகளை அறிந்தவர் தேவன். நம் எண்ணங்களை அறிந்தவர் தேவன். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். மனுஷனின் நித்தமும் கொல்லாமா என்பதாக சொல்லப்படுகிறது. நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஐயோ, இந்த நாள் ஓய்வு நாள், ஆலயத்துக்கு நாள் எப்படி வந்திருப்பீங்க? எப்படி வந்திருப்பீங்க? எப்ப எழுந்திருப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது வீட்டுக்குள்ளாக யார் எப்படி ஆராதிக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். நான் பார்க்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த அநேக இடத்திலே ஆலயத்திலிருந்து தேவ ஜனங்களுக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோரையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தை பார்க்கிறோம். யார் அவர்? பெரியவர். தெரியுங்களா? சமாரியா வழியாய் வந்து விட்டார். சம்பந்தம் இல்லாத வழியில வந்துட்டார். அது சம்பந்தம் இல்லாத வழியில வந்தது மாத்திரமல்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்திரீ கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சீஷர்கள் பார்க்கிறாங்க. அதுபோல இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க முடியாத ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பிறந்த 40 கொண்டு
100 வருடங்கள் ஆனாலும் கூட இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. சபை வழிபாடு கிடையாது, உலக ரீதியான வழிபாடுகள் கிடையாது. உலக ரீதியான வழிபாடுகளுக்குள் அதனுடைய காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வழிபாடுகள் தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனைகள் என்பது அர்த்தம் உள்ளது, உயிர் உள்ளது, கணக்குள்ளது, கிரிகளுக்கு தக்க பலன் உள்ளது. நாம் வீடுகளிலே இன்றைக்கு எப்படி தோது கொள்கிறோம் என்று ஆராய்ந்து பாருங்கள். இதற்கு கணக்கு கொடுத்து ஆகணும். நீங்க கணக்கு கொடுக்கணும். குடும்பம் ஆராதிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க, கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, கணக்கு கொடுக்கணும். நம்ம எவ்வளவு அசத்தையா, எவ்வளவு ரப்பமா எண்ணுகிறோம். இவர் யார்? சர்வவல்லவர், ஆல்மைட்டி லார்ட், சிருஷ்டிகர், பெரியவர். இவர் தேவ ஆலயத்தை பார்க்கணும், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஆலயத்தை பார்க்கணும், எல்லா பிரசங்கிமார்களை பார்க்கணும். பெரியவர் இவர். வல்லமையான ஊழியர்கள் இருக்கலாம், அவர்களை விட பெரியவர். இன்றைக்கு எங்கே தொழுது கொள்ளும்படியா வந்திருக்கிறார்? ஒவ்வொரு வீடுகளிலே தொழுது கொள்ளும்படியா இவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த தொழுகை உண்மை உள்ளதா? இந்த ஆராதனை உண்மை உள்ளதா? ஆவியில் ஆராதிக்கிறோமா? உள்ளான இதயத்தில் ஆராதிக்கிறோமா? பாதி வேலைகளை செய்து கொண்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் ஆராய்ந்து கொண்டால் எவ்வளவு ஒழுங்காய் வருவோம், எப்படி இருப்போம்? கணக்கு தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. சோதிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. ஆலயத்தை விட பெரியவர்களை ஆராதிக்கும்படியா ஒரு வீடுகளில் கடந்து வந்திருக்கிறார். சம்பந்தம் இல்லாத சமாரியா வழியா தேவன் வருகிறார். குதிரை செய்ய மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. யோசிப்பாருங்க, சம்பந்தங்களாம் நடக்குது. இன்னைக்கு வழிபாடு ஸ்தலங்கள்லாம் மூடப்பட்டு விட்டதே. உலகின வழிபாடுகள் ஸ்தலம் மூடப்பட்டாலும் திறந்தாலும் அதில் பலன் கிடையாது. ஆனால் நம்முடைய கதவு மூடப்பட்டாலும் தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். காற்றை எப்படி தடுக்க முடியாது? காற்றை உண்டாக்கின தேவனை தடுக்க முடியாது. காற்றை பார்த்து இறையாதே அமைதலா என்று சொல்ல தேவனை தடுக்க முடியாது. அவரை எப்படி தோது கொள்ள என்று யோசித்து பாருங்கள். அவரை எப்படி தோது கொண்டால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தோது கொள்கிறவர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிற காரணம் என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தோது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தோது கொள்ள வேண்டும் என்று தெளிவா சொல்லிட்டார். தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறார். ஆலயத்துக்கு வந்தீங்க, பாஸ்டர் பார்க்கறாங்க, ஊழியக்காரங்க பார்க்கறாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி ஆராதிக்கணும், அவங்க பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. காரணம் என்ன? ஊழியக்காரங்க பார்க்கறாங்க, ஆலயத்துல வந்து பாஸ்டர்ஸ் பார்க்கறாங்க, ஐயர்மார் பார்க்கறாங்க, பிஷப் பார்க்கறாங்க. அவர்களுக்கு ஏற்றபடி சத்தம் பண்ண மௌனமா ஆராய்ச்சும். இங்க திரும்பி பார்க்க மாட்டோம். மைண்ட் எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் எல்லாம் ஃபுல்லா அங்க இருப்பது போல இருக்கும். மைண்ட் எங்கே இருக்கும். ஆனா இன்றைக்கு வீடுகளிலே ஆராதிக்கிறேன்னா ஆவியான தேவன் ஆவியா இருக்கிறார். உங்கள் வீடுகளிலே இருக்கிறார். வீட்டில் இருக்கிற நீங்க அவர் எப்படி நினைச்சு ஆராதிக்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் சொல்கிறது தேவன் ஆவியா இருக்கிறார். யார் சொன்னது? மாம்சமாய் பிறந்த தேவன் சொல்லுகிறார். மாம்சமாய் வந்த தேவன். ஆனா தேவனை பிறந்த சொல்லுகிறவர் ஆவியா இருக்கிறார். காரணம் என்ன? அவர் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும். பிதாவை செய்ய விரும்புகிறார். இப்படிதான் ஆராதிக்கிறோம். நீங்க வீட்டில் எப்படி ஆராதிப்போம்? ஆலயத்துக்கு வந்து பாஸ்டர் பார்ப்பதற்காக ஆராதிப்போம், ஊழியர்கள் பார்ப்பதற்கு ஆராதிப்போம். அல்ல, பாஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவர்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறார். சம்பந்தம் இல்லாத வந்துட்டார்கள் தேவன். இன்றைக்கு இதுதான் காலம். இந்த காலத்தில் வீடுகள் ஆராதிக்கிற நீங்க எப்படி ஆராதிக்கிறீர்கள் அதை வைத்துதான் கர்த்தருடைய கணக்குல வரப்போகுது. இன்னும் கடினமான காலம் வரலாம். அன்றைக்கு சிறையிலே வைத்து அவர்களை அடித்து அவர்களுடைய கைகளை கட்டி வைத்திருந்தார்கள். நடுராத்திரி நம்ம வந்து சிறை என்று பார்க்கவில்லை, வலி என்று பார்க்கவில்லை, வேதனை என்று பார்க்கவில்லை. பாடி துணிச்சான். வலி இருந்தது, வேதனை இருந்தது, தூக்கம் இல்லாதபடிக்கு அவர்கள் பாடி துணிச்சாங்களே. வீட்டுல இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? பாடி துணித்த முதல்ல சடுதியிலே நடந்து பூமி அதிரும்படியே கட்டுகள் உடைந்தது. இங்க தேவன் ஆவியில் ஆராதிங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைப்பார். நீங்கள் அவரை அசட்டை பண்ணினால் அவர் உங்களை அசட்டை பண்ணுவார். என் கிரிகள் தக்க பலன் தான் தேவன் கொடுப்பார். இன்றைக்கு தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும்.
அந்த காலம் வந்து விட்டது, பிதா இப்படிப்பட்டவர்கள் தான் பிரியமா இருக்கிறார். அன்னைக்கு வந்து சபையில வந்து மூப்பரா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், ஆராதனைக்காரா இருக்கலாம். அல்ல, இன்றைக்கு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உன் அன்பு என்ன? வெளியே வந்தா ஒரு அன்பு, மறைந்திருந்தா ஒரு அன்பா? உன்னுடைய அன்பு என்ன? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த அனுபவத்தில் போக முடிய தேவன் விரும்புகிறார். எடுத்து நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10 வாசம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானதாக பார்க்கிறது. அவர் ஆலயத்தில் இல்லை, ஆராதிக்கும்படியாக ஆவிக்குள்ளாக எங்கே இருக்கிறார்? பத்மு என்கிற ஒரு தீவில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அவர் தீவில் இருக்கிறாங்க. வேதனையாக அவரை சிறை சேதம் செய்து ஒரு தீவிலே கொண்டு போய் விட்டார். எப்படி ஒரு சிறை கைதியை இந்த நாட்களில் பிரிட்டிஷ் காலங்களில் பார்க்கும் போது அந்தமான் தீவு இருக்காங்க, அந்த தீவில் பண்ணுவாங்க, ஒரு சிறை கைதியை கொண்டு போயிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, சுற்றிலும் தீவு தான், தண்ணீர் தான், கொடுமையான ஒரு இடம் அது. அது போல இவரை ஒரு தீவிலே, பத்மு தீவிலே பேச்சு சொல்லப்படவிட்டாலும் கூட சரித்திரம் சொல்கிறது, அவரை முழுமையாக தீ காயத்தினாலே, முழுமையை சரீரெல்லாம் தீ காயத்தால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கின்ற போது அவரை தீவிலே வைத்து விட்டார்கள். நாட்கள் செல்கிறது, ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அந்த நாள் வந்த போதே செய்து விட்டார். ஆவிக்குள்ளாக இயேசு சொல்வது பாருங்க, ஆவியோடும் உண்மையோடு தோந்து கொள்ளும்படியாக தன் சரீர வலியை பார்க்கல, தீவ பார்க்கல, யாருமே இல்லையே. யார் பார்க்கிறாங்க? நான் தூங்கலாங்க, நான் தூங்கிட்டு இருக்கலாமே. யார் பார்க்கிறாங்க? யாரும் பார்க்க தீவிர யாரும் கிடையாது. சுற்றிலும் தீவுதான், யாரும் கிடையாது. ஒரு பக்கம் வலி, வேதனை, தேவனுக்காய் வாழ்ந்ததற்காய் இந்த வாழ்க்கை என்று நொந்து போகவில்லை அவர். இன்றைக்கு என்ன பண்ணாங்க? வீட்டுலதான், ஆலயம் கிடையாது, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, சரி தூங்கலாம், ஏதோ உட்காந்து தோத்துறோம். யோவான் அங்கே பார்க்கிறோம், ஆவிக்குள்ளான அன்புங்க. ஓய்வுனா அவனை அறியாதபடி அன்பு. அதனால்தான் அன்பு சீசன் என்று சொல்லி யோவானை கொடுத்து சீசன் அங்கே சொல்லப்படுகிறது. சீசர்கள் யாரும் அன்பின் சீசன் இவன். ஆவியில் அறிஞ்சிட்டான். கர்த்தருடைய நாள் அல்லவா? இந்த நாள் கர்த்தர் நாளுங்க. இந்த நாள் கர்த்தருடைய நாள். சூழ்நிலையை பார்க்கவில்லை அவர். கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ள அந்த சராசரி உருவாக்கின தேவன் அவனுக்குள் அசைவாட முடியாத ஆவிக்குள் ஆன போது ஒரு மகிமையான சத்தம் தொனிக்கிறது. 22 அதிகாரம் எழுதும்படியான மகிமையான சத்தம் தொனிக்கின்றது. பரலோகம் திறப்பதை பார்க்கிறான், தேவன் இறங்குவதை பார்க்கிறான். அல்பாவும் ஒமைக்கமானவராக, ஆதியும் அந்தமானவராக, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரமாக, முந்தினவரும் பிந்தினவருமாகிய மகிமையை பார்க்கிறான். வீட்டுல என்ன பார்க்கிறீங்க? என்ன பார்க்கிறீங்க? வீட்டுக்குள்ளாக தேவனை பார்க்க முடிகிறதோ? தேவனை உணர முடிகிறதோ? அவர் உயிர் பத்மு தீவிலே இருக்கிறார். தேவ மகிமை இறங்குகிறது, வெளிப்படுத்துகிறார். நாளை கடந்து போவதை எழுதிவிட்டார் அல்லவா? காரணம் என்ன? ஆவியோடும் உண்மையோடு தேவனை தேடினார். இல்ல, வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? விதவிதப்பா இருக்கிறோம். அனலும் இல்ல, குளிரும் இல்லாம விதவிதப்பா இருக்கிறோம். தேவன் வேதனைப்படுகிறார், தேவன் வேதனைப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய தொழுகையை பார்க்கும் போது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஆராதிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கிறதோ? யோசித்து பாருங்கள். எப்படி ஆராதிக்கிறோம்? யார் இவர்? யார்? வானாதி வானம் கொள்ளாதவர், நம்மை 1000 வருடம் அரசாட்சியை கொண்டு போய் நம்ம அவரோடு இணைத்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய தேவன். உலகத்தை உண்டாக்கினவர், மனுஷன் கிடையாது, உலகத்தை உண்டாக்கினவர். இவரை ஆராதிக்கிற விதமா என்று யோசித்து பாருங்கள். கடந்த வாரம் ஆராதிக்கிறதுதான் கர்த்தர் பேசினார். இந்த வாரம் அப்படித்தான் பேசிக்கொள்ளும். காரணம் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, வழிபடுகிற விதம் எனக்கு தெரியாது, நான் வழிபடுகிற விதம் உங்களுக்கு தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆவியா இருப்பதால தெரியல. குருவமா இருந்தா நான் ஒருவேளை வீட்டுக்கு வழங்கப்படுவீங்க, ஒரு பிரயர் வச்சுன்னா ஒழுங்கெல்லாம் படுத்துவீங்க. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தா ஒழுங்குபடுத்துவீங்க எல்லாவற்றையும்.
ஒரு பெரிய சபையா இருக்கலாம், அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒழுங்குபடுத்துங்க, வீடுனா போடுங்க, அலங்கரிச்சுனா போடுங்க, அப்படியே பாஸ்டர் வருகிறாரே அல்லவா, ஊழியக்கார் வருகிறார் அல்லவா, ஒழுங்குபடுத்துங்க. இப்போது வீடு எப்படி இருக்கிறது? இங்க ஆராதிக்கிற இடம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஒரு நபர் வந்து விட்டால், ஒரு ஊழியக்கார் வந்து விட்டால், ஒரு பெரிய சபையுடைய ஊழியக்கார் போதகர் வந்து விட்டால், உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? இந்த வேளையில் காலையில் வந்து உங்கள் வீட்டில் ஆராதனை செய்ய சொல்லி வந்து விட்டால் அந்த வீட்டின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தினுடைய நபர்களுடைய காரியம் எப்படி இருக்கும்? யோசிப்பாரு, எப்படி இருந்திருக்கும்? இப்போ தேவன் வந்திருக்கிறாரு, எப்படி இருக்கு அந்த வீடு? எப்படி இருக்கு அந்த வீடு? யோசிப்பாரு, எப்படி இருக்கிறது? கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. உங்க அன்பை வந்து பிரதிபலிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. மனுஷன் பார்க்க அன்பு 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 கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரோ, இங்கே பார்க்கும்போது ஆவியில் நிறைந்தவராக மாறுகிறார். வேதனை அவருக்கு பெருசா போடுது. அதனால கர்த்தருடைய நாள் எடுத்து என்ன பண்ணாரு? கர்த்தருடைய நாளுக்காக ஏங்கி கொள்ளுது. ஐயோ, கர்த்தருடைய நாள் அல்லவா, அவர் எனக்காக உண்டு பண்ணி நாள் அல்லவா இது. மனுஷகுமாரனுக்காக ஓய்வு நாளை தேவன் உண்டாக்கினார். தேவனுக்கு தான் அந்த ஓய்வு நாள். வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. இல்லங்க, ஆலயம் மூடப்பட்டிருக்கல, ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறாரு. ஓய்வு நாளை தேடி வருகிற தேவனா இருக்கிறாரு, தேடி வருகிற தேவனா இருக்கிறாரு. தேவன் தேடி சமாரியாவில் சம்பந்தம் இல்லாத சமாரியாவை தேடி போனார் அல்லவோ, மேசியாவில் அந்த பெண் காந்தார் அல்லவா, அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுகிறார் அல்லவா. அது போல இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தொழுது கொள்கிற விதம் அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. ஆவியோடு உண்மையோடு செய்ய வேண்டிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் பத்மத்தீவிலே யோவா தொழுது கொள்கிறார். ஆவி நிறைஞ்சது, ஆவிக்குள் ஆயிட்டார், முழுமையாய் தன் ஆவி தன் சரீரம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக தேவன் நிறைந்தபடினால ஒரு பெரிய ரெவலேஷன் கிடைக்கிறது. நாளைக்கு நடக்க போகிற ரெவலேஷன் அன்னைக்கு கிடைத்து விட்டது அல்லவா. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது, இந்த வருஷம் என்னன்னு தெரியாது, எப்போ காலம் முடியும் தெரியாது. ஆனால் ஒரு பத்ம தீவுக்குள்ள யாரும் போதிப்பதற்கு அங்கே போதகர் கிடையாது, பாடுவதற்கு பாடகர் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் நிறைஞ்சு என்ன பண்ணுறது? நிறைந்து தன் சரீரம், தன் ஆத்மா, தன் ஆவியிலே தேவ பிரசன்னம் முழுமையாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரர் சொல்றது போல ஒரு நிரப்புதல். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி நிரம்பி இருக்குதுங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி நிரம்பி இருக்குதுங்களா? ஆராதனைக்கு வரும்போது அவருடைய பாடலும் அவருடைய எமோஷனல் ஸ்பீடா பண்ணுங்க நிரப்பி விடுகிறது. வீட்டுல இருக்கிறீங்களே, வீட்டுல இருக்கிறவங்க நம்ம நிரம்பி இருக்கிறோமா? ஆவி நிறைவேறப்படினாலே தேவ பிரசன்னம் இறங்குகிறது, தேவ சத்தம் தொனிக்கிறது, பரலோகம் திறக்கப்படுவதை பார்க்கிறோம், பரலோகத்தில் யார் செல்வார்கள் என்பதை பார்க்கிறோம். ஓ, தேவ பிரசன்னம் நெருங்கி வந்து விட்டது. அப்பா மனுஷகுமாராக இயேசுகிற போது இந்த சமாரிய ஸ்திரீயிடத்தில் நெருங்கி போய் பேசுறது போல, விளக்கி காண்பித்தது போல பத்ம தீவிலே தேவ பிரசன்னம் அவரை சூழ்ந்து விட்டது. பரலோகமே இறங்கிடுச்சு. இறங்கி உலகத்தில் நடக்க போகிற எல்லா சம்பவத்தையும் வெளிப்படுத்துகிறார் தேவன். காரணம் என்ன? ஆவியில் நிறைந்தவராக இருந்தார். வீடுகள் ஆராதிக்கிறீங்க, மனசார நிறைஞ்சிருக்கணும். மைண்ட் வெளியில போகவே கூடாது, வெளியே போக கூடாது. பொய்யான ஆராதனை தேவன் விரும்ப மாட்டார். இதுதான் மெய்யான ஆராதனை. என்ன ஆராதனை? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. இப்படிதான் ஆராதிக்கணும் பிதா விரும்புகிறார். யார்? இயேசு சொல்லுகிறார், பிதா விரும்புகிறார். மனுஷகுமார் அவர்களை மன்னிக்கலாம், பிதாவானவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்ததான் ஆகணும். பிதாவினுடைய விருப்பம் என்ன? ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இன்னும் சில வசனங்கள் சொல்லி முடிக்க வாசிக்கிறேன். எடுத்து நீங்க வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33 வாசிக்க பார்க்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். மரமானது அதன் கனியினாலே அறியப்படுது. எதுல அறியப்படுது? ஃப்ரூட்ல தான் அறியப்படும். பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். அந்த கனியை சாப்பிடும் போது அறியப்படும். இப்பதான் உங்களை வந்து அறியறாங்க. இந்த மரத்துடைய கனி என்ன, எப்படி இருக்க, சுவை இப்பதான் பார்க்கிறார். சபையில வந்து ஆராதனை பண்ண நல்லதா இருந்தது, பட் வீட்டுல என்ன பண்றீங்க? இப்பதான் மரமானது என்ன பண்ண, அந்த கனியினால்
இப்பதான் அந்த ஃப்ரூட்டை பார்க்கிறாரு. இப்பதான் பார்க்கிறாரு, வீட்டுல நான் எப்படி இருக்கிறேன், எப்படி தெய்வத்தை வந்து நான் வரவேற்கிறேன், நான் குடும்பமா இருக்கிறதா. மரமானது கனியினால் சரியான அதுல வந்து ஆராய்ச்சி பாஸ்டர் பார்க்கலாம், ஊழியக்காரர் பார்க்கலாம், ரெவரண்ட் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற யார் பார்க்கிறது? ஆலயத்தை பார்க்கலாம். பெரியவர்கள் வந்திருக்கிற ஆலயம் என்ன ஆலயம் இடிக்கப்பட்டு விடும். ஒரு பூகம்பம் வந்துவிட்டால் தரைமட்டமாய் மாறிவிடும் ஆலயம் எல்லாம். அதை விட பெரியவர் வீட்டை தேடி வந்திருக்கிறாரே. பத்மு தீவிலே வேதனைப்பட்டு அந்த மனுஷனை யோசித்த போது இறங்கி வந்து விட்டார் அல்லவா. ஆவி நிறைஞ்சு இது கர்த்தருடைய நாள் என்ற நினைவு வந்தது. ஆவியில நிறைஞ்சிட்டு ஆவிக்குள்ளானே நடுங்க ஸ்பீக்ல ஃபுல் ஆயிட்ட நடுங்க உள்ள போயிடுச்சு. பிரச்சனை அப்படியே அந்த ஆலயத்துடைய பிரச்சனை நிறைந்திருந்தது. கனியை பார்த்தாங்க, அந்த மரத்தின் கனியை பார்த்தா பத்மூத்தி விட போய் பாசமா துதிக்கிறாங்க, சிறைச்சால பாடி துதிக்கிறானே. கனியை பார்த்தாரு, அந்த கனியின் சுவையை பார்த்து விட்டா தேவன் சுவைக்க வந்து விட்டா, கனியை சுவைக்க வந்து விட்டா. அத்தி மரத்தில் ஒரு கனி இருக்குமான்னு போய் பார்க்கிறா, அங்க என்ன கிடையாது? கனி இல்லை. இலைகள் என்று கனி இல்லை. இப்பதாங்க கனி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள ஆராதிக்கிறீங்க அல்லவா, இங்கதான் நம்ம பார்க்கிறார் ஆண்டவர். பவுலும் சிலாவனா பண்றாங்க, சரியில்லை துதிக்கிறாங்க. பத்மு தீவிர செய்கிறார், வேதனையில நம்ம ஆவில் நிறைந்திருக்கிறார்கள். கவர்கிறது, தேவன் கவர்ந்தது, அந்த ஆராதனைகள் தேவனை கவர்ந்தது. அப்பதான் தெரியுது இந்த உண்மை எவ்வளவு உண்மை. அடிச்சா கூட ஆராதிக்கிறானே, ஆலயம் விட்டாலும் ஆலயத்தில் எப்படி ஆராதிக்கணும் அது போல நிரம்பி ஆராதிக்கிறானே என் மகன், நிரம்பி ஆராதிக்கிறானே என் மகன் சொல்லி தேவ உள்ளம் கவர வேண்டும், கவர வேண்டும். மரம் கனி அறிய வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. நினைக்கிறான் வேதம் விவரமாய் சொல்கிறது, இதுதான் காலம், பிதாவை இப்படித்தான் தோது கொள்ள வேண்டிய ஒரு காலம், இதுதான் அந்த காலம். இப்பதான் கனி, இப்பதான் தேவ அன்பு மனுஷக்குள்ள எப்படி இருக்கிறத பார்க்க வேண்டிய ஒரு காலம் வந்தாச்சு. மரமானது கனியினால அறியப்படும். இப்பதான் ஆராதனை என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ள எப்படி ஆராதிக்கிறோம், இந்த காலகட்டத்தில் எப்படி தேவனை தொழுது கொள்கிறோம், இந்த காலகட்டத்தில் எப்படி பழகுகிறோம், கர்த்தர் பார்க்கிற சரியான ஒரு நேரம். மனுஷன் பார்க்க என்ன பண்ணுங்க, ஒரு கோழியா யூத புறமை என்ன மாய்மரமாய் ஆராதிப்பார்கள். மாய்மரக்காரர்கள் அவர்கள், பாரம்பரிய ஆராதனைகள் அவர்கள், வெளித்தோட்டத்தில் ஆராதனை அவர்கள். அவர் சொல்ல வெளித்தோட்டமான ஆராதனை தான் அவங்க கிட்ட இருக்கு. மனுஷன் பார்க்க வெளியே வந்து மரமானது அறியப்பட வேண்டிய ஒரு காலம். வீட்டுக்குள்ள எப்படி ஆராதிக்கிறீங்க, அறியப்பட வேண்டிய காலம் இது. எப்படி ஆராதிக்கிறோம்? சோகலா படுத்துட்டு இருக்கீங்களா, சோகலோடு இருக்கிறீங்களா? கணக்கு, இதுதான் கணக்கு. இத்தனை ஆண்டுகள் ஆராய்ச்சியை விட இந்த நாட்கள் ஆராதிப்பதுதான் கணக்கு. அப்போஸ்தலர்கள் தேவ பசுமான்கள் எல்லாம் பார்க்கும்போது கடுமையான காலங்களிலே, இக்கட்டான வேளைகளிலே, சிங்கக்கவிலே போடும்படியாக ராஜாவின் கட்டளை வந்த பிற்பாடு கூட தான் வழக்கமாய் ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையை தான் இருந்தபடினாலே சிங்கத்தின் வாய்களை கட்டினார் தேவன். 7 மடங்கு எரிகின்ற அக்கினி கண்ணால பார்க்கிறாங்க, கண்ணால பார்க்கிறார்கள். தங்கள் உயிரை துச்சமாக என்ன பண்ண பெருசா எண்ணல. இன்றைக்கு என்ன எண்ணிட்டு ஆராதிக்கிறீங்க? வீட்டுல தேவன் இருக்கிறாருங்க, வீட்டுல தேவன் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், தேடி வருகிற தேவன். உலகத்தின் வழிபாடுகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட தேடி போகவே யோசிக்கலாம். ஆனா தேவனோ தேடி வருகிறவர், சம்பந்தம் இல்லாம வந்துட்டார். பார்த்தீங்களா, சம்பந்தம் கலக்க கூடாது என்ன பண்ணாரு, சமாரியாவிலே வந்து விட்டார். உலகத்துக்கு தெரியாத இந்த ரகசியம், உலகத்துக்கு தெரியாது. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பேதைகளை தெரிந்து கொண்டார், இழிவானவனை தெரிந்து கொண்டார். தெரியலங்க, உலகத்தின் ஜனங்களுக்கு இந்த வழிபாட்டின் அர்த்தம் தெரியவில்லை, தேவனை ஆராதிக்கிற விதம் தெரியவில்லை. ஜனங்களுக்கு தெரிந்து நான் என்ன ஆராதிக்கிறேன், தேவனை தெரிந்து நான் என்ன ஆராதிக்கிறேன். பவுல் சொல்றார், விசுவாசத்திருக்கிறவர் என்ன நான் அறிவேன். அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டது. தொழுது கொள்வது விதம் என்னவென்று சொல்லி நான் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை கணக்கு, நான் யார்?
நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா வேதம் சொல்கிறது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மரம் கனியினால் அறியப்படும். தொடர்ந்து வாசிங்க. விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நல்லமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுறது. இதயத்துல வந்து எப்படி இருக்குதோ அதான் வாயில. விரியன் பாம்பின் குட்டிகளே என்னதுங்க? பொல்லாதவன் என்ன பண்ணது? கனி கனி சுவை இல்லை. தேவன் விரும்புகிற ஆராதனை சுவை இல்லை. வீட்டுல தான் என்ன ஆராதனை யார் பார்க்கிறாங்க? பாதி பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, மீதி பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இது? என்ன என்ன இது? ஆலயம் திறக்கப்படும் போது எழுப்பி என்ன பண்ணுங்க? குளிச்சு என்ன பண்ணுங்க? 5 மணிக்கு வந்து குளிச்சுட்டு எல்லாம் நடக்கும். என்ன இது? வீடு சுத்தமா இருக்கிறதா? என்ன பத்ம தீவு பாருங்க, சிறைச்சாலை. இதயத்தை நிறைவினால பற்றிங்க வாய் பேசுறாங்க. இதயத்துல வந்து தேவ பிரசன்னங்க. ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது சொல்லுங்க. நிறைவினா வாய் பேசி பாடி துதிக்கிறான். இதயத்தை நிறைஞ்சிருந்தாதான் தேவனை ஆராதிக்க முடியும். இதயத்துல வந்து பலவிதமான எண்ணங்களை வைத்துக் கொண்டு சர்ச்சையே வந்து ஆராதிக்க முடியல. வீட்டில எப்படி ஆராதிப்பீங்க? இதயத்துல என்ன இருக்கு? நேற்று இரவு நினைத்தமா இதயத்துக்குள்ளாக ஐயோ நாளை ஓய்வு நாள் அல்லவா, கர்த்தர் உண்டு பண்ண நாள் அல்லவா, ஆராதிக்க வேண்டிய நாள் அல்லவா, என் வீட்டை தேடி இயேசு வருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை தேடி வருகிற தேவன். ஆலயம் மூடப்பட்டது, மற்றவர்களுக்கு அதை விளக்க தெரியாது. நமக்கு தெரியுங்க. தேடி வருகிறது, தேடி வருகிற நிழலாயிருக்கிறார் பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது அவருடைய அன்பு. உள்ளவை வரைந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என்ன அன்பு! அந்த அன்புக்கு பிரதிபலிப்பு இதுதானா? இதுதான் தொழுகையா? இதுதான் ஆராதனையா? இதுதான் ஒழுங்கா? இதுதான் உண்மையா? அந்த மரத்தின் கனியினால் சொல்லலாம், நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் தேவனுக்காக வாழறேன். என்ன வாழறீங்க? என்னைக்கு இல்லாத காரியம் என்ன? இந்த நாட்களை வந்து தொழுது கொள்ள வேண்டிய விதம் வந்து வீட்டில் எப்படி ஆராதிக்கிறீங்களோ அதற்குரிய பலனை கத்தர் கொடுப்பார். அதனாலதான் சில விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவர்களை எடுத்து பாருங்க. பொக்கிஷம் உள்ள இருக்குங்க. மட்பானத்துக்குள்ளாக ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்கு. உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை அப்ப எடுத்து காட்டுவோம். என்ன பண்ணுங்க? உள்ள இருக்குங்க, உள்ள இருக்கு. பார்த்துதான் இருக்கிறீங்க, பார்த்துதான் இருக்கு. கிச்சனையை பார்ப்பீங்க, வீட்டை பார்ப்பீங்க, அதை பார்ப்பீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. உள்ள இருக்கு, 2 இருக்குது. உள்ள இருக்க 2 பிரமாணம் உள்ள இருக்கு. நன்மையே இருக்கு, தீமையே இருக்கு. நல்ல பொக்கிஷத்தினாங்க நல்ல பொக்கிஷத்தை நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். நல்லதை எடுத்துக்க. தேவனுடைய நாள், தேவன் நாள் இது. நன்மையான நாள் இது. தேவனோடு இணைகின்ற ஒரு நாள் இது. இந்த நாளிலே நான் என் இதயம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உள்ளத்துக்குள் என்ன பொக்கிஷம் இருக்கிறது? தொடர்ந்து வாசிங்க. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க. ஆதலால் 31 வாசிக்கும் போது, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? ஆவியாக தேவன் இருக்கிறார். அவர் ஆவியோடும் புரிந்து கொள்ளணும். தேவன் ஆவியா இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓய்வு நாள் வத்முத்தீவு யார் வந்ததுங்க? தேவன் போய் வெளிப்பட்டார். காரணம் என்ன? வத்முத்தீவில் இருக்கிற யோகானசனுங்க ஆவிக்குள்ளான இருபத்தி 4 காரணம் தேவன் ஆராதிக்கணும், வழிபடணும். முகமது எல்லாம் பார்த்துக்க நீங்க அங்க அந்த ஒவ்வொரு நாளும் 5 முறை அந்த நேரம் வரும்போது தோல்டுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? யாரையும் பார்க்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? நான் ஒவ்வொரு ட்ரெயினை டெல்லி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முகமது அவரை பார்த்து அப்படி ஒரு 2 நாட்கள் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அந்த டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த ஒரு பாத்ரூம் பார்த்து ஒரு அந்த இடம் காலியாக இருக்கு. என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி அவருடைய லுங்கி நம்ம ஒரு துணியை வச்சு என்ன பண்ணாங்க? தொழுது கொள்வாங்க. ஆவியோடு நம்ம டெய்லிக்கு
வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்ட இந்த நாளிலே நான் எப்படி இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் சபைக்கு மூப்பர், நான் சபையில் பாடுகிறவன், நான் சபை ஆராதிக்கின்றவன். பட் இன்றைக்கு எப்படி ஆராதிக்கிறோம்? ஒரு முகமதியருக்கு 7 நாட்களும் அந்த 5 முறை அவர்களுடைய நேரம் வரும்போது எதையும் பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்கிற விரும்பத்தகாதபடி வித்தியாசமா இருக்கிற, ஆனா அவருடைய காரியம் பாருங்க, உண்மையாக சொல்லிக் கொள்ள நம்புகிற வர மக்கள் எல்லாம் பார்க்கலாம் பழகு, யாரையும் பார்க்கல. 2 நாட்கள் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிற, 2 நாட்கள் பார்க்கிற அந்த குறிப்பிடத்துக்கு வந்து அந்த தொழுகை செய்து கொண்டு வருகிறார். உண்மை பார்த்தீங்களா? உண்மையற்ற இடத்துல உண்மை வருகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற ஜீவனத்திலே என்னுடைய உண்மை போகலையே. நானே யோசிச்சு பாருங்க. உண்மையை தொடர்ந்து கொள்ளையிலே ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. தேவன் ஆவியா இருக்கிற புரிஞ்சுக்கு இதுதான் தொழுது கொள்ளும். இதெல்லாம் வழி கிடையாது. எவ்வளவு நாட்கள் ஆலயம் தடைப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நாட்கள் வீட்டில் ஆராதிக்கிறதுனா ஒழுங்குபடுத்தி ஆராதிக்கணும். ஆவியான இருக்கிறதுமாக எதுவும் மன்னிக்கப்படாது. தேவன் ஆவியா இருக்கிறார். எந்த உருவத்தை வச்சு நான் பண்ண நீங்க வீட்டில் வழிபடல. தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஆலயத்துக்கு வந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த ஒரு எண்ணத்தோடு கூட ஆலயத்துக்கு யாரெல்லாம் வருவீங்களோ அத்தனை பேர் என்ன பண்ண தேவனை அமர்ந்து ஆராதிக்கணும். காரணம் என்ன? ஆவியான இருக்கிறதுமாக எந்த பாவனை பண்ண முடியாது. உண்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாது. கவனம் நமக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கடைசி ஒரு சிறு முடிவு வாங்கிக்கிறேன். 35:6 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பாருங்க, நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நியாயத்திற்கு நம்ம கொண்டு நீதியெல்லாம் இருக்கிறது. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதுக்கு ஒரு நியாயத்திற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படியே விட்டு நடக்காதீங்க. நாம் தோல்ந்து ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இனி ஒரு நாட்கள்ல எதுக்கும் தெரியல கர்த்தருக்குள்ள பேசுகிறார் சொல்லி வீட்டுல எப்படி வழிபடணும் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சபையுடைய எல்லா உலக ரீதியாக எவ்வளவு சபை மக்கள் இருக்கிறார், அத்தனை பேருடைய சபையில வீட்டுல எப்படி ஆராதிக்க கர்த்தர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் தோழ்ந்து கொள்ளும். இதான் இருக்கிறாங்க. இதுதான் இது பண்ணது. அவர் விரும்புவதற்கு இப்படிதான் ஆராதிக்கணும். அதுதான் பிதாவின் விருப்பம். அவர் ஆவியாக தான் இருக்கு. தீர்மானம் பண்ணுங்க. ஜாக்கிரதை. ஆலயத்தில் வழிபாடுல வீட்டில் ஏதோ அசத்தையாய் அற்பம் ஆராய்ச்சி அதற்கு கணக்கு ஒப்புவிக்கிறது. அதுக்கெல்லாம் தீர்ப்பு வருது. இவ்வளவு பெரிய தேவனை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ரட்சிகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்யப்பட்டா என் ஆராதனை இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஆலயத்துக்கு போகணும் உங்க இஷ்டத்துக்கு ஆராதிப்பதா? யோசிச்சு பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆராதிப்பதா? கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து அதனால் தேவன் யாரா இருக்கிறார்? ஓய்வு நாளுக்கு தேவனா இருக்கிறார். ஆலயத்தினுடைய யாரா இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார். ஞாபகம், ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னா ஆராதிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களோட கூட பெரிய ஆலயத்துல இல்ல. ஆலயத்தை விட பெரியவர் உங்க பக்கத்துல வந்துட்டார். எப்படி வந்துட்டாரு? ஆவியா வந்துட்டார். அவர் தொழுது கொள்கிற விதை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொண்டீங்கன்னா அதுதான் பிதாவுக்கு பிரியம். பிதாவுக்கு பிரியமாகிவிட்டால் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயா. இன்னைக்கு பேர்பட்ட நோயின் தாக்கமானது ஊரையே உலகத்தை அழிக்கும் போது உங்களை பாதுகாத்து வந்ததை யோசித்து பார்த்தீங்களா? சிந்திக்கிறோமா? உங்களை ஒரு வட்டத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்குள் மூடி வைத்திருக்கிறார். அவருடைய செட்டின் மறைவை மறைத்து வைத்திருக்கிறார். அதுதான் பாதுகாப்பு. உங்க பலனம் கிடையாதுங்க. அந்த கொரோனாவுடைய நோய் தாக்கம் என்னை தாக்கி நான் மறித்து போயிருந்தோம், உங்கள் பிள்ளைகளை தாக்கியிருந்தோம், உன் கணவரை தாக்கியிருந்தோம், உன் மனைவியை தாக்கியிருந்தோம், உன் பெற்றோரை தாக்கியிருந்தோம். எவ்வளோ ஜனங்கள் மறித்தார்கள், எவ்வளோ ஜனங்கள் மறித்தார்கள், கணக்கு இல்லை. எவ்வளோ
எவ்வளவு ஒரு வேதனையான காலத்தில் வாழ்கிறோம். தேவன் நம்மை தேடி வந்த போது கூட நம் வீட்டில் வந்து தங்குவதற்கு அவர் வரும்போது நாம் செய்கின்ற இந்த தொழுகை என்பது ஒரு உண்மையானதா? இந்த ஆராதனை உண்மையானதா? வீட்டை தேடி வராரு, விசுவாசிகளை தேடி வராரு, வீட்டுக்கு வந்திருக்கிறார். தேவன் ஆவியா வந்திருக்கிறார், தேவன் ஆவியா வந்திருக்கிறார். பத்மதீவை தேடி போனான். காரணம் என்ன? அவன் ஆவி நிரம்பினான். சிறைச்சாலையிலே சடுதியாய் அஸ்திவாரம் விழுந்தபடியாக கட்டுகள் உடைவதற்கு காரணம் என்ன? அவங்க பாடி துதிச்சான். இதயத்தை என்ன பண்ணுங்க? இதயத்தில் நிறைவு இல்லதுங்க. இறுதி நிறைவினால் வாய் நிறைஞ்சினா பண்ணாங்க. உள்ளத்துல ஆவி சரீரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னமா இருக்குது. வலி இல்ல, சூழலா இல்ல. பத்மதீவு அதை பத்தி தான் அவனுக்கு அவன் கூட தெரியும். அவன் மைண்டலாங்க தேவன் ஆவிது மைண்ட்லாம் எப்படின்னு தெரியலங்க. தேவனுடைய நாள் இது, தேவனுடைய நாள் இது. கொஞ்ச நேரமாவது நம்ம ஆவியோடு உண்மையை தோர்ந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளால நீங்க ஆவியோடு உண்மையை தோர்ந்து கொள்ள முடியலையா? உங்களுக்கு முடியாம போய்விடுகிறதா? இதயத்துக்குள்ளாக அவங்க வெளியே வரும். மரம் கனியினால் அறியப்படும். கனி ஃப்ரூட்ஸ் இருக்குனங்க. அன்பு அன்புன்னு சொல்வது பெருசு, வாயில சொல்வது அல்லங்க. தேவராஜ்யம் பேச்சில, தேவராஜ்யம் செயல். இப்போ வழிபடுகிற செயலெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைக்க போறார். அன்பு என்ன தெரியும்? அந்த ரங்கத்தில் என்னுடைய மகனும் எப்படி என்கிட்ட உறவாட்டம் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காலம் வந்துடுச்சு. வெளித்தோற்றமாக யூதர்களில் போல பாரம்பரியமாய் ஆராதிப்பதும், வெளித்தோற்றமாக மனுஷன் பார்வைக்கு ஆராதிப்பதும், மாயமான ஆராதனை செய்வதற்கு அல்ல தேவன் அழைத்தது. கணக்கில் இருக்குது நம்மதெல்லாம். நான் ஆராதிக்கிற விதம் தேவ கணக்கில் வருகிறது. நீங்கள் ஆராதிக்கிற விதம் தேவ கணக்கில் வருகிறது. மரத்துல அந்த கனினால் தான் அறியப்படும். பார்ப்பதற்கு மரணங்க, மரத்துல வந்து பழலாம் கனியா இருக்கும். அந்த கனி எடுத்து சுவைக்கும் போது அறியப்படும் அது என்ன சுவை என்று சொல்லி. அது போல இன்றைக்கு இதை வழிபடுகிற விதம் தான் வந்து அன்பு ஆளுகிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தேவன் தெரிந்து கொள்வார். நீங்க தோட்டத்தில் வெளியே வந்து மனுஷன்கிட்ட ஆராதிக்கிறது, மனுஷனோட கூட ஆராதிக்கும் போது மனுஷன் பார்வைக்கு அல்ல, தேவ பார்வைக்கு ஆராதிங்க. கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவ ஆலயத்தை பார்க்கிறோம் பெரியவர், ஓய்வு நாளுக்குரிய ஆண்டவர், ஆவியாய் இருக்கிறேன். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு காலமும் இதுதான். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை பிதா பிரியப்படுகிறீர் என்று பார்த்தோம். பிதா பிரியப்படுகிறீர். குமாரனாகிய இயேசு சொல்லுகிறார், பிதா பிரியப்படுகிறார். இதுதான் காலம். வீட்டிலிருந்து ஆராதிக்கிறோம் அல்லவா? ஆவி நிறைஞ்சு ஆராதிக்கிறோம். இருதயம் முழுமையா தேவபிரச நிறைந்திருக்கணும். 100 சொல்லுகிறார், வீட்டுக்கு வர பாத்திரமே கிடையாது. பாருங்க, வீட்டுக்கு வந்து விட்டார், வீட்டை அலங்கரிக்க வந்து விட்டார், வீட்டை சூழ பாதுகாக்க வந்து விட்டார். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதபடிக்கு உங்களை உயர்த்த வந்திருக்கிறார். வித்தியாசம் காண்பிக்க வந்திருக்கிறார். அன்றைக்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்படி வித்தியாசத்தை காண்பித்தாரோ அதுபோல இன்றைக்கு உலகத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசம் காண்பிக்கத்தான் தேவன் உங்கள் சனத்துக்கு வந்திருக்கிறார். இந்த நாளிலாவது இனி ஒரு நாட்களிலே ஏற்பட்ட தடைப்பட்ட காலம் இருக்கும்போது உண்மையோடு தொழுது கொள்ள உறுதி செய்வோம், தீர்மானம் செய்வோம். அவர் கிருபை செய்வார். ஒழுங்குபடுத்தி ஆராதிங்க, ஒழுங்குபடுத்தி ஆராதிங்க. ஆயத்தமாகணும். தேவ காரியங்கள் எல்லாம் சடனா செய்வது கிடையாது, பிரப்பர் ஆகணும். ஒரு தலைவன் ஒரு பெரிய மனிதர்கள் பார்க்கும்போது எல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க, ரூட்டெல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க. அதுபோல பிரப்பர் பண்ணணும். என்ன பண்ணுங்க, வீடு தேவன் வருவதற்கு பாத்திரமாக மாறணும். தொழுது கொள்வதற்கு நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான் தேவன் கனி பார்க்க வேண்டிய ஒரு காலம். இது தேவன் கிருபை செய்யட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க